சோளா பூரி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுகரு, அப்புறம் ரவை, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கர்டு. இதை ஃபுல்லாக நல்லா நல்லா சுற்றிலும் க்ரம்பிள் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா கர்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா கர்டையும் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதோட கன்சிஸ்டன்சி. தண்ணி நல்லா தெளித்து பிசைஞ்சு அந்த மாவு நல்லா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஆகுது நல்லா ஊறி செட் ஆகணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். இதை வந்து ஓரமாக ஒரு இடத்துல மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா நம்ம வந்து அதை வந்து ஒவ்வொரு பால்ஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு சப்பாத்தி தேய்க்கிறதுல போட்டு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ எல்லாத்தையும் போட்டு நல்லா பரத்தி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். சோளா பூரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஹோட்டலில் கிடைக்கிற அதே சாஃப்ட்னஸோட வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நார்மல் பூரி மாதிரிலாம் இது சாப்பிட முடியாது. நமக்கு 1 இல்லைனா 2 சாப்பிட்டாலே வயிறு நல்லா தும்முன்னு ஆயிரும். இதோட வந்து நம்ம வந்து சன்னா மசாலா, சோலை பச்சூரா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நான் அந்த ரெசிபிஸ் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். சூப்பரான டேஸ்ட்டில் சோளா பூரி வீட்டிலே ஈஸியான ஸ்டெப்ஸில் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பூரியுமே வந்து சாயங்காலம் வரைக்குமே நல்லாவே அந்த கிறிஸ்பினஸ் சாஃப்ட்னஸோடு இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சூப்பரான ரெசிபீஸ்லாம் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்பயும் போல் பூரிக்கு இன்னுமா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க? இந்த மாதிரி சூப்பரான ஒரு சோலை பச்சூராவோட சோலை மசாலா வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. உருளைக்கிழங்கு மசாலாலாம் லாஸ்ட்டு போயிடும். இதுதான் அடிக்கடி அடுத்து செய்வீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கை வந்து தோலை சீச்சிட்டு 4 கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2 பெரிய வெங்காயம், சின்ன தக்காளியாக இருக்கனால 4 தக்காளி எடுத்திருக்கேன். 2ஐயும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக. அதுக்கடுத்து இந்த கொண்டக்கடலையை வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து பாதி உருளைக்கிழங்கு வேக வச்சதுலேருந்து எடுத்து தயிரை ஊற்றி தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு போட்டுட்டு பிரியாணி இலை 2 போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கும் போது அது ரெட்டிஷ் கலரில் வரும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம இதுக்கடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதோட மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வெங்காயத்தை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறத ஆட் பண்ணிவிட்டு மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து அதையும் இதோடு போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டக்கடலை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலையை மட்டும் இதில் எடுத்து போட்டு நல்லா மசாலா பிடிக்கிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு தயிரையும் சேர்த்து நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொண்டக்கடலையை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு 2 பீஸ் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சமாக கையில் ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மசாலா வந்து இந்த கொண்டக்கடலை பிடிக்கிறதுக்கு ஒரு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சு பரட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லாவே பிடிச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு கொஞ்சம் தயிர் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை லாஸ்ட்டில் இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு
நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி ஸ்டோவ் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.